ஹலோ வஜிஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக அந்த ஐபிஎல் ஆக்ஷனை தான் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஓவர் யார் போடணும்? அதானே நானே போடுறேன். கண்டிப்பாக நடக்கும். சும்மா அதே பேசிட்டு நாங்க போட மாட்டோமா? உன்னை விட நல்லாவே சமாதானப்படுத்துவோம். பின் யார் போறது? உங்க மூணு பேர் கூட சாபுத்ரி போடுவாங்க. சாபுத்ரி இல்ல சாபு 4. என்ன இது சாபுத்ரி சாபு 4 தலைங்க. சின்ன பசங்கள மாதிரி ஒரு அறிவு வேண்டாம். படிச்சவங்க தானே தலைங்க. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் எ டாங்கி. கைஸ் சும்மாவே வந்து எம்ஏ கடப்பார டீம் தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நடக்க போற அந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா பும்ரா இருக்கான், போல் இருக்கான், தீபக் சகார் இருக்கான், ஹர்திக் பாண்டியா இருக்கான். இவனுக்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை பவர் பிளே தாண்டுவனி அந்த மாதிரி எடுத்திருக்காங்க டீமை. உனக்கு தெரிஞ்சலாம் லோக்கல் ரவுடிதாயா. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா என் நொங்கு. அது எப்படி வேணா போங்கப்பா. ஹர்திக் பாண்டியா தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட போறான். அது வேணா நல்லா தெரியும். எத்தனையோ வருஷமா ஆயுதத்தையே பார்க்காத ராயப்பனோட ஊருக்கு இந்த வருஷமாவது ஆயுதம் போட நல்லா இருக்கும் தான் இதை சொல்றேன். படகோட்டுறது தவிர போர்னா என்னன்னே தெரியாத ராயப்பனோட ஊர் என்ன ஆகுறது? ஒரு தடவையாத ஆயுதங்கள் அவங்க ஊருக்கு போனாதா அவங்களுக்கும் நல்லது நடக்கும் பையா. ஆர்சிபிக்காகவே எழுதுன மாதிரி இருக்கு. அண்டிங் கைஸ், ஆர்சிபி டீமை பத்தி சொல்லணும்னா வருஷமா அடிக்க முடியாத கப்ப சிராஜ் இல்லாம, வில்ஜாக்ஸ் இல்லாம, மேக்ஸ்வெல் இல்லாம, யாருமே இல்லாம அங்க போய் என்னத்தடா பண்ண போறீங்க? அரே 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 யோ இது யாக்க நீதானே அரை அரை 5-6 தடவை கேட்டா அதான் அரைஞ்சேன். அரே நான் விட்டுற மாட்டா. வில்ஜாக்ஸுக்கு நீங்க ஆர்டிஎம் பண்றதுக்கு கேக்குறப்ப வேணான்னு சொன்ன பாத்தீங்களா? நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச எது எப்படியோ கைஸ், இந்த வருஷமாவது ஐபிஎல் கப்ப ஆர்சிபி வாங்குவாங்க, சி ஜெயிப்பாங்க பாப்போம். என்னடா பேத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ஏன்னா டீம் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த தடவை மட்டும் எடுக்கலன்னு வச்சுக்கவேன், மாத்த வேண்டியது டீம் இல்லடா, மேனேஜ்மெண்ட்டே மாத்தணும்டா. அத்தனை பேர் ஜோக்கர்ஸ் உட்காந்துருக்காங்க. Royal Challengers Bangalore, would you like to buy IPL Trophy 2025? Yes. Royal Challengers Bangalore has purchased IPL Trophy 2025 Indian rupees 200 crore. இதே சமயத்துல அதே மாதிரி கேகேஆர் ஆர்டிஎம் பண்ணா என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றேன் பாஸ். சொல்லு. எல்லாரும் முன்னாடி போய் நின்னு கொடூரமா முறைச்சு போவோம் பாஸ். அதுக்கு மசியலனா கண்ணீர் விட்டு அழுது போவோம் பாஸ். அதுக்கு இறக்க பண்ணலனா கால்ல வந்து கதறுவோம் பாஸ். அதுக்கும் போனா கொய்யாலனா ஆளுக்கு ஒரு திசையா பார்த்து ஓடுவோம் பாஸ். என்னடா எனக்கு இன்னும் என்ன சந்தேகம்னா, வில்ஜாக்ஸை வந்து டீம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட், ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கேட்கறாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, சிச்சி அப்படி வேணான்ட்டான். உடனே மும்பைல இருக்கிறவன் என்ன பண்றான், எந்திரிச்சு போய் கை கொடுக்குறான். ஏய் இதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அது உங்க மிஸ்டேக். ப்ளீஸ் என்ன சாப்பிட விடுங்க. வெங்க போன். யாரா போன்ல? ஓனர் மச்சான். இது வீட்டு ஓனரா? போன் ஓனர். அவன் கேர்லெஸ்ஸா இருந்தா நான் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன குறை சொல்றான்? விராட் கோலி as captain. திறமை இல்ல எனக்கு திறமை இல்ல அப்படி நீங்க ஒருபோதும் நினைக்க கூடாது. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு திறமை உண்டு. அது என்னன்னு கண்டுபிடிங்க. போங்க இப்பவே போங்க. அது என்ன திறமைன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. இந்த வருஷம் ஆர்சிபி லீட் பண்ண போறது விராட் கோலி. டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? பாட்டு பிளிஸி எடுக்கல, மேக்ஸ்வெல்ல எடுக்கல, வில்ஜாக்ஸை எடுக்கல, சிராஜை எடுக்கல, மொத்தத்தையும் கழிச்சு புதுசா ஒரு டீம் உருவாக்கிருக்கீங்க. பார்க்கலாம், நல்லா விளையாண்டாங்கன்னா நீங்க பிளே ஆஃப் போகலாம். பிளே ஆஃப் போயிட்டு அப்படியே கப்பையை எட்டி பார்த்துட்டு ஓடியாந்துடலாம். செருப்பு பிஞ்சு போகும். இல்ல இன்னும் நல்லா விளையாண்டீங்கன்னா கப்பையும் சேர்த்து தூக்கிட்டு ஓடியாடலாம். எப்படியோ உங்களுக்கு வசதி அதை மாதிரி பண்ணிக்கோங்க. நக்கல்யா அவனுக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் போல் போடுறான்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஓவர் பும்ரா போடுறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து தீபக் சகார், அதுக்கடுத்து ஹர்திக் பாண்டியா. பவர் பிளேவை தாண்டுவனி இன்னைக்கு ராத்திரி தாண்டுவனி. தம்பி, மாஸ்டர் பிளான் புரியாம இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. ஏன் 30 கோடி மிச்சம் கஷ்டப்பட்டு பிளேயர்ஸ் வாங்கி கப் வாங்குறது பதிலா என்ன பண்ண போற? காசை மிச்சம் பண்ணி ஐபிஎல் கப்பே வாங்கிட்டா. Just RCB things. Come to daddy. No, man. Hey!
was just calling you. ஈசாலா கப்பு லாலிபப்பு ஹீரோ டிராஃபிக்கு 27 கோர் 5 டிராஃபி அடிச்சு கொடுத்துருக்க, வெறும் 4 கோடி கொடுத்து டீம்ல ரிட்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. அதான் வர்க்கீஸ் கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? நீ பழச்சுக்கோடா. விராட் கோலிக்கு 12 கோடி, யாஷ் தயாலுக்கு வந்து 5 கோடி, நம்ம MS தோனிக்கு ஒரு 4 கோடி. மந்திரே இன்னும் ஒரே ஒரு சீசன் தான். ஏன் சிராஜ் 10 சீசன் நம்ம ஜெயிச்சிருவோமா? அதெல்லாம் இல்ல, இது 18வது சீசனு. இதை தோத்தானா நம்ம தான் தோக்கிறதுல குருசாமி. திரும்ப மாட்டேன். ப்ரெடிக்ஷன் என்னன்னா வந்து சிஎஸ்கே வந்து இப்ப நிறைய ஹோம் கமிங் பிளேயர்ஸ்ல எடுத்திருக்காங்க. யார் நம்ம அர்ஷனாவை எடுத்துட்டாங்க, குட்டி குழந்தை அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸை வந்து திரும்ப ஹோம் கம்மிங் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எம்ஏல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் கடப்பார பவுலிங் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம இதே டீம் தான் வந்து போன தடவை 10வது பிளேஸ்ல இடம் பிடிச்சி போனாங்க. ஸோ அவங்க நல்லா விளையாண்டாதான் உண்டு. மேபி இப்போ வந்து T20 வேர்ல்டு கப், இப்போ டெஸ்ட் மேட்ச் இதெல்லாம் பார்த்தா ஓகே நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க, நல்லா ஆடுவாங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலும் ஒரு சில குளறுபடிகள் நடந்து எதனா ஆச்சு, திரும்ப 10வது பிளேஸே எங்கள் சொந்த பிளேஸ்லேயே நம்ம உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துருவாங்க, நம்ப முடியாது கைஸ். ஓகே, ஆர்சிபிக்கு வருவோம். இவனுங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனிவேஸ், ஆர்சிபி ஃபுல்லாக ஆட்டத்தை கலைச்சிட்டு ஒரு புது கேங்கை செட் பண்ணியிருக்காங்க. இந்த புது கேங் எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மேட்ச் பார்க்கும்போது தான் தெரியும், சீசன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ நீங்கள் எந்த டீம் கப்படிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த 3 டீம் பற்றி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். மீதி டீம்லாம் அவனுங்க என்னவோ பண்ணிட்டுப்போம் போ, என்னவோ பண்ணிட்டு போ. ஆனால் எனக்கு இந்த 3 டீம்ல ஏதோ ஒரு டீம் கண்டிப்பாக ஃப்ளை ஆஃப் போயே ஆகணும். ஏன்னா அவங்க 3 பேருமே ஒரு மாதிரி பங்காளிஸ்ரா. அவங்க பங்காளி என்னன்னா விட்டு கொடுக்கக்கூடாது. மற்றவங்களாம் என்னவோ பண்ணிட்டு போங்க, அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. இவனுங்களை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால வந்து யார் ஜெயிப்பாங்க, யார் பிளே ஆஃப் போவாங்க, யார் கப் அடிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த 10 டீம் வச்சே சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.